ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்து அண்ணனும் தம்பி வெளியே நின்று பேசிகிட்டு இருக்க டைமில் இது மாதிரி உங்கள் அண்ணி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாமா. ஆமாம், நமக்காக ஒருத்தர் கவலைப்படுறாங்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நமக்காக அக்கறைப்படுறவங்க நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இவங்களுக்காக நம்ம வாழணும்னா அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தா ஒரு அக்கப்போர் நடந்துட்டுருக்கு. என்னன்னு தானே பார்க்குறீங்க? அதாவது நம்ம தங்கமயிலுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகமா? எனக்கு ஒரு சந்தேகம், நீ தீர்த்து வைப்பியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை மீனாவும் ராஜியும் கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் அம்மாட்ட நார்மலாக பேசினதுக்கு அப்புறமா உன்னை விட என் மாமியார் நல்லா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு டவுட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ளே தானே இருக்குது, பாப்பாவும் வயிற்றுக்குள்ளே தானே இருக்குது. அந்த சாப்பாடு போய் பாப்பா மேலே பட்டு பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ, இப்படி ஒரு ஊரில் உள்ள அறிவாளி போலாம் நம்ம நாட்டில் தான்டா இருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷாக் ஆகிட்டாங்களாமா. இதை கேட்டோடனே ஹைப்பர் ஆகிட்டு எனக்கு அடி நீ போகிறத இவ்வளோ முட்டாளாக இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா திட்டி விட்டு வச்சிட்டாங்க நம்ம தங்கமயிலோட அம்மா. இப்படி ஒரு கேள்வியை யாராலையும் கேட்க முடியாதுப்பா, இந்த டவுட்டை நான் வேணா கிளியர் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அக்கா, இதெல்லாம் சின்ன பிள்ளையிலே லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேற அது வேற, அது இருக்க வேண்டிய இடத்துல அப்படி தான் இருக்கணும், இது இருக்க வேண்டிய இடத்துல இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் எம்டன் மகன் வந்தாச்சுப்பா, எல்லாரும் ஆஜராகுங்கப்பா அப்படின்ட்டாங்க. உன்னா கூட்டா உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் நம்ம பாண்டியன் தருதலை நம்பர் 1 2 எங்கன்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னு தெரியலையா? நம்ம கதிர் தம்பியும் செந்தில் தம்பியும் தாங்க. வந்துட்டேன் அப்படின்னு குதிக்கிறாங்க. கடைசியில் எங்களுக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்லைன்ட்டு ரோசமாக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இங்கிட்டு போனோன்னு அங்கிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறாங்க. இவங்களை சமாளிக்கிறதுக்கு நம்ம கோமதி அம்மா படுற பாடு இருக்கோ. ஐயோ. ஓகே.